கூந்தலை முன்புறம் போடு. அதெல்லாம் வேண்டாம். தாத்தா அவர் சொல்றாரு பெரிய மனுஷனே அவரு. பாரியார் கூப்பிட்டு ஒரு போடு. பாரியார் ஒண்ணு போடு. இப்போ கூட ஒன்று புல்லு சாப்பிட்டுக்கிற எண்ணெயை கூட எத்தி சாப்பிட முடியுமான்னு கேட்கிறார் கொட்டவுல. அது கடை சண்டை போடுகிறார் வந்து. ஒன்று புல்லாகிதான் நீங்க வரலாம். சரி டேய் அப்பேற்பட்ட மாப்பிள்ளை எங்கடா கட்டிக்கும்? மாப்பிள்ளை எப்பேற்பட்டாலு பெரிய பார்த்து கட்டி வைக்கிறது கட்டிக்குமா? வேண்டாம். ஏழையாக இருந்தாலும் எனக்கு என் அத்தை பிள்ளை தான் வேண்டும். அவெல்லாம் எனக்கு வேணாம் தாத்தா. வேணும்னா நீ கட்டிக்கோ. அந்த மாப்பிள்ளை கொடுக்க சொல்லு. நான் கட்டிக்குவா? நீ இல்ல தாத்தா, ஒரு வார்த்தை அப்படி வந்துருச்சு. எனக்கு அவனை பிடிக்கல தாத்தா. அவனை பிடிக்கலையா? பிடிக்கல. சரி என்ன கல்யாணம் பண்ணிக்குவா தாத்தா. பிடிக்கலையா? வயசாயிடுச்சு தாத்தா. அவரு பிடிக்கலையா? அப்பைய உன்னை கட்டி நீ சொல்ல. ஐயோ தாத்தா தாத்தா ஏன் தாத்தா இப்படி பண்ற? நான் என்ன பாவம் பண்ணேன்? டேய் நீ சொல்லுவதானே அவன்லாம் சொல்றான். தாத்தா உனக்கு எனக்கு ஒரு வயதா ஒத்து போற வயதா தாத்தா? நீ என்ன நியாயமா பேசுறியா நீ? தாத்தாவை கட்டிக்குமா? தாத்தா எல்லாம் கட்டிக்க முடியாது. தாத்தா என்ன கொஞ்சலாம், நீ என்ன கொஞ்சலாம். உங்கால ஒண்ணு கிடையாது எனக்கு தெரியும். மொத்தம் ஆடி போய்க்குதுல. ஆளை பார்க்காது. ஆமா இவரு இறங்குறான்னு வச்சுக்கா. அப்படி போதும். இந்த திருமணத்தை நீதான் தாத்தா நிறுத்த வேண்டும். எனக்கும் என் அத்தை பிள்ளைக்கும் நீதான் முன்னிறுத்தி நடத்தணும் தாத்தா. ஆமல மாத்தி ஆகி போச்சு. இப்ப கல்யாணம் நிறுத்த முடியாது. அவர் என்ன பண்ண முடியும் தாடா? ஒண்ணு பண்ண முடியாது. எல்லாம் மாத்தி விடுறாங்க. ஐயோ தாத்தா உன்னால முடியும் தாத்தா. என் அப்பா கிட்ட போய் நீ எதுவும் சொல்ல வேணாம். ஒரே ஒரு உதவி என்ன தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? ஓலை வந்து எழுதி நான் கொடுக்கிறேன் தாத்தா. அத நீ எடுத்துட்டு போய் எங்க கொடுக்கற தெரியுமா? எங்க? ஆலயத்துல ஓலை. நான் ஓலை ஒன்றை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இதை எடுத்து போய் அபிமன்னாரோ ஆனை குந்தி பட்டினத்தில் இருக்கிறார். ஆனை குந்தி பட்டினம். ஆனை குந்தியா? டேய் குந்தியடா. வாயில வரணும். ஆனை விடு. அந்த இடத்தில் இந்த ஓலையை அவர் முன் படும்படி அவரிடத்தில் சேர்த்து விட்டு வந்து விடு தாத்தா. இந்த செய்தி அபிமன்னருக்கு தெரிந்தால் மட்டும் போதும். அவரே வந்து நிறுத்தி விடுவார் தாத்தா. டேய் பாத்தியா? சரியான வேலை உனக்கு. மரம் மாதிரி பண்ற இல்லையா? சரி முடி வெட்டினாங்க, முடி வெட்டிக்கிறாங்க. அது மாதிரி நான் வெட்டிக்கலான்னு பாக்குறேன். நீ கூட வெட்டிக்கிற அது மாதிரியா? அது மாதிரிலாம் வெட்டக்கூடாது. புரியுதா? அது மாதிரி வெட்டக்கூடாது. டேய் அது மாதிரி வெட்டிங்க. அது சொல்றேன். ரோடா கௌரி பையன் யார் சொல்லிட்டேன்? யார் சொல்றா? அப்படிலாம் வெட்ட கூடாது. இல்ல அது கொடுக்குறாங்க பாரு நிக்குதா? அது எத்துமே கொடுத்தாவே நீ என்ன வேலை தெரியுமா? அதான் மாமா வேலை. அந்த மாதிரி சொல்றாங்க. பேத்தி கோசம் பேத்திக்கு எனக்காக நீ செய்வாய் அல்லவா? ஆச்சே நான் செய்யறேன். செய்யுங்க. புரியுதா? அது போயிட்டு நல்லா செய். தாத்தா நீ செய்யாத. உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் தாத்தா. இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு போய் போட்டு நம்பு. இததானே பண்ணோம். ஆமா தாத்தா. ஓலை வாங்கிக்க தாத்தா. ஓலை இரண்டு ஒரு பக்கம் வாங்கி. திருமண ஏற்பாடு விரைவா நடக்குது தாத்தா. இங்கேயே இருந்தா எப்படி? சீக்கிரமா போய் பக்கம் உன் வேஸ்ட்டுகள் வாங்கிக்கிறியா? பாத்துக்கிறேன். அது மாதிரி சொக்கெல்லாம் தேய்ச்சி வாங்கி. அப்படியா? சரி அதில் கடை தான் எங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க தாத்தா. சொக்கா பத்தி பேசுறவங்க எங்கேயாவது பொறுப்பு இருக்குதா? என்னம்மா? ஓலை எடுத்துட்டு போ தாத்தா. சும்மா உட்காந்து இருக்கிறேன். ஓலை எடுத்துன்னு போய் நான் போறேன். எனக்குண்ணா இதுல உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா தாத்தா? வழியில போய் சாப்பிடுனே போக. கையில வச்சுக்கிற ஒரு கட்டிக்கு போட்டு மேல கொடுங்கப்பா. சொல்லிட்டு எங்கெல்லாம் விழுந்துருடா தாத்தா. டேய் கையில வச்சுக்கிறேன்.
நீதானே கேக்குற எனக்கு தான் லாபம். அதுவா கேட்டுங்க நாங்க. இந்த மாயா நின்று பாரு. சும்மா இருப்ப. இரு. அதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஆளா நானு. சார் மாட்டேன் எனக்கு தெரியும். சார் மாட்டேன் எனக்கு தெரியும். ஏமா அதெல்லாம் எவனு போகணும்? தாத்தா ஐயோ, எது வேணுமோ விளக்கமா கேளு தாத்தா. அதையே கேட்டுக்கிறேன். சரி நான் போறேன். சரி நான் போறேன். போயிட்டு வா தாத்தா. தாத்தாக்கு என்ன வேணும் ஆசையா ஒரு முத்தம் கொடு. தாத்தா? புத்தமா. டேய் அட நீ யாரு குரங்கு மாதிரி ஒன்று உட்காந்துக்கிற? டேய் எல்லாம் கேக்குறேன் பார்த்தா மொத்தமா. நான் ஏதோ என் பேத்திக்கிட்ட ஆசை கேட்குறேன். தாத்தா மீசை எல்லாம் நிறைய இருக்கு தாத்தா. முத்தம் கொடுத்தா குத்தம். நீ போயிட்டு வா தாத்தா, நான் அப்புறமா தரேன். ஐயா அது இல்லவே முடியல, கண்ணு தெரியல தாத்தா. ஏந்திரா இப்படி வா தாத்தா தாத்தா உனக்கு முத்தம் தானே தாத்தா? போயிட்டு வா தாத்தா. என்னடா எந்த காலத்துல இருக்குது இந்த பொண்ணு? இங்கிலீஷ் முத்தா. டேய், இங்கிலீஷு, தமிழ் மாவன். என்னடா அது ஒரு முத்து ஓடி விடுமா. தாத்தா? திருமணத்தை முதல்ல முடிச்சு வை. நீ கேக்குறா போல முத்தம் நான் கொடுக்குறேன் தாத்தா. இப்ப கொடுக்க மாட்டியா? இப்ப முடியாது கொடுக்க மாட்டா? தாத்தா. இப்ப பருவ பெண் தாத்தா, என்னடா அப்படி எல்லாம் கேட்க கூடாது. தாத்தா தானே கேட்கற ஆசையா? தாத்தா தான் கேக்குறாரு. அவன் அருமை பிள்ளை வரட்ட சேர்த்து கொடுக்குறோம். சொன்னது எங்க அக்காவுக்கு கொடுக்குறது உனக்கு கொடு சொல்றேன். உங்க அக்கா விட்டு பொண்ணு நான் கட்டிப்பேன். இல்ல, அதுதான் இருக்கா? நீ எங்க பாட்டியை பாவம் சக்கா போட்டுக்கிட்டு கொடு சொல்றேன். அதுவும் ரொம்ப நாளா எனக்கு கேட்கிறது ஒரு முத்து கொடுங்க. நீதான் கொடு. தாத்தா பரிகாசம் செய்ய நேரம் இல்ல தாத்தா. எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்து தாத்தா. சரி நான் கொஞ்ச நேரம் பார்த்து போறேன் போ. தாத்தா கொஞ்ச நேரம் பொறுத்து போனீங்க, அவங்க எல்லாம் வந்துருவாங்க எங்க பொண்ணு தேடி. நீ போயிட்டு வா தாத்தா. நான் போனோமா? மாப்பிள்ளை வீட்டுக்கார் சீக்கிரமா வந்துருவாங்க தாத்தா. இப்பவே போவா? இப்பவே போ. இல்ல கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் பத்து போ. ஏண்டா இப்பவே போத்து கேக்குது. தாத்தா நீ எப்படி போன தெரியுமா? எப்படி? வேணா காத்தாப்பா உடனே போட்டு உடனே வந்துரு. அவருக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? இது தெரியாதா? ஏண்டா? ஜெலுப்பு வச்சுக்கிறாரு இவருக்கு தெரியாதா? என் தாத்தா போயிட்டு வருவார். தாத்தா அடிக்க கூடாதுன்னு பாரு. உன்னை நம்பி நான் சொல்கிறேன், வரட்டுமா? போய் வரேன் தாத்தா. தாத்தா, ஓலை பத்திரமா போட்டு வா. ஊட கட்டிப்பிடி போறாங்க ஓலை. என்னடா டேய் எனக்கு போக தெரியாதா? சரி போல வாங்க நான் வரேன். வரியா? நான் வரேன். வரியா? வரேன். ஆ? ஆ. அப்படி. எப்படி